சிவா தானே? யாருங்க இவங்க? சிவா கூட தெரியலையே. பாப்பா, இவங்க அப்பா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் படிக்கும்போது பழக்கம். இவன் ஷர்மா. ஹலோ சார். ஹலோ. சஞ்சய், ராகேஷ். ஹலோ. 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 இவங்க 3 பேரும் டெல்லி யூனிவர்சிட்டியில் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இப்போ அதே சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, தட்ஸ் வண்டர்ஃபுல். ஆண்டி, நாங்க வந்திருக்கிற வேலை நல்லபடியா முடியணும்னு ஆசீர்வாத் பண்ணுங்க. சரிப்பா, எந்திரி. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ. டாடி, இவங்களுக்கு கொஞ்ச நாள் சென்னையில் வேலை இருக்கு. ஹோட்டலில் தங்கினா பாவம், எதுக்கு அனாவசிய செலவுன்னு நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோன்னு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அதனால என்னப்பா, தாராளமா தங்கலாம். இது உங்க வீடு மாதிரியே நினைச்சு ஃப்ரீயா இருங்க. தேங்க்யூ அங்கிள். ஏய், நீ வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூருக்கு அபிஷியல் கேம்பா போறேன். வரதுக்கு 2-3 நாள் ஆகும். யூ டேக் கேர் ஆஃப் them, ஓகே? ஏண்டா ஒரு மாதிரி டல்லா இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிராவலிங்னால கொஞ்சம் டயர்டாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. டேக் குட் ரெஸ்ட். See you guys. வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி, எல்லாரும் குளிச்சிட்டு ரெடி ஆவுங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. செட்டியார் அம்மா, இவங்கள மாடி தம்பி கூட்டிட்டு எப்ப வந்தீங்க? இப்போதான் வந்தேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஹலோ. சிவா, எப்படா வந்த? இப்போதான் வந்தேன். ஏய், ஈவினிங் சங்கரோட ரிசப்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல? இருக்கு. ஏய், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே ஓகே. யார்? என் ஃப்ரெண்ட் ரகு. ஹலோ ஹலோ, கமிஷனர் விடா? எஸ் கமிஷனர். கமிஷனருங்களா? காலையில குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன். என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? அப்போ வேற ஊர்ல இல்ல. நாங்க நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஏய் சிவா, என்ன தூக்கம் வரலையா? பேசாம கார்ட்டூன் பார்க்க வேண்டியது தானே? ஏன் இப்படி நடுராத்திரில காமெடி பண்ணிட்டு இருக்க? நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு தானே ஆரம்பிச்சோம். மீறிட்டிய? இனிமே இந்த மாதிரி பட மாட்டேன். மன்னிப்புன்றது ஒரு தடவை தான். மைண்ட் இட். சிவா, ஏய் என்னடா நேத்து நீ பாட்டு ரிசப்ஷனுக்கு வராம இருந்துட்ட? டேய், என்னால வர முடியலடா. என்னடா வர முடியல? சங்கர் எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? நான் போன் பண்ண கூட கட் பண்ணிட்டே இருக்க. டேய், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? இத பாரு, இந்த லெட்டர்ல எல்லா விவரமும் எழுதிருக்கு. வெளியில போய் படிச்சு பார்த்து யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துரு. புரியுதா? டேய் என்னடா லெட்டர் இது? என்ன ப்ராப்ளம்? விட்டுறானா? டேய், என்னடா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நானே கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்றேன். அவன் வேற போனை போட்டு திட்டுறான். நான் சொல்ல பெங்களூர் ஃப்ரெண்டுன்னு. ஷர்மான் பேரு. ஓ ஹலோ, திஸ் இஸ் ரகு. ஹலோ. சரி, எனக்கு பேங்க்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஈவினிங் வந்து பாக்க. ஆபீஸ் அவுட் போலாம். இல்லடா, நான் ஈவினிங் வரேன். ஓகே பை. ஓகே Bye. பை பை. அர்ஜென்ட்டா கமிஷனரை பார்க்கணும் சார். என்ன விஷயம்? சார் மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அவர்கிட்ட பர்சனலா பேசணும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க யாரு? என் பேர் ரகு சார். 2 மினிட்ஸ் இருந்தா போதும் சார். ரொம்ப எமர்ஜென்சி சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
வா சிவா, ரிலாக்ஸ்டா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். எங்க வா சொல்றேன். எங்கன்னு சொல்லுங்க. எங்கேன்னு சொன்னாதான் சார் வருவீங்களோ? வாடா. ரயில்வே ட்ராக்க கிராஸ் பண்றப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு என் பையன் செத்துட்டான்னு சொல்றாங்க. என் பையன் அப்படி இல்ல கேர்லெஸ்ஸா ட்ராக்க கிராஸ் பண்றவன் இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. எங்க கமிட்மெண்ட்ஸ் மீனதுக்கு சின்ன சாம்பிள். வீணா அனுபவிச்சதும் எங்களுக்கும் பிடிக்காது. மைண்ட் இட். ஒரு ஐஜியோட வீட்ல டெரரிஸ்ட் தங்கி இருக்கிற விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னா சிட்டியோட லா அண்ட் ஆர்டரே கொலாப்ஸ் ஆயிடும். இமிடியேட்டா அவங்கள ரவுண்ட் அப் பண்ணணும். அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சி உள்ளே போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அப்படி பண்ண அவங்கள மட்டும் தான் உள்ளே போட முடியும். அவங்க பேஸ் வந்து டெல்லி. அங்க இருந்து நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, எதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் குமாரசாமி வாங்க. ஐயா வணக்கங்க. இவர்தான் அந்த வீட்டுல வேலை செய்யற குக். ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. அவங்க தீவிரவாதின்னு எனக்கு தெரியாதுங்க. சின்ன ஐயாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வாய்க்கு வழங்க விதமா சமைச்சு போட்டாங்க. என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. இது மாதிரி இடத்துக்குலாம் வந்தது இல்லைங்க. உங்க முதலாளி அவங்க வீட்டுல இருக்கணும் நல்லா இருக்கணும் இல்லையா? நிச்சயமா இருக்கணுங்க. இப்ப நான் சொல்லபடி கேளுங்க. சரிங்க. சோ முகமது அலி சென்ட்ரல் ஜெயில இல்ல. எஸ், அவனை வேற எங்கேயோ ஸ்பெஷல் ஜெயில வச்சிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐஜி கிட்ட இன்டைரக்டா கேட்ட வேண்டியதுதான். சொல்லுவாரா? சிவா கேட்டா கண்டிப்பா சொல்லுவாரு. நான் எப்படி திடீர்னு இத அப்பா கிட்ட? நாங்க ஆரம்பிக்கிறோம். நடுவுல நீ கேளு. குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன். நீங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போன விஷயம் எப்படி இருந்தது? உங்க தீசிஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஷோர் அங்கிள், இது எங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அங்கிள், இந்த பொடோ கைதிங்களா எப்படி? அவங்கள மீட் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அவங்க எல்லாம் செப்பரேட் செல் இருப்பாங்க. எடிஷனல் செக்யூரிட்டி இருக்கும். அவங்கள பார்த்து பேச முடியுமா? நோ, மேட்டர் வெளியே வந்துருங்கிறதுக்காக விசிட்டர்ஸ் யாரையும் அங்க அலோவ் பண்றதில்ல. என்னடி ரீசெண்டா இந்த முகமது அலின்னு ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவனை எந்த ஜெயில வச்சிருக்கீங்க டாடி? ஓ அவனே, இட்ஸ் a ப்ரொஃபஷனல் சீக்ரெட். சாரி மை சன், சொந்த புள்ளைங்க கிட்ட கூட இந்த மேட்டர் நாங்க டிஸ்கஸ் பண்ண கூடாது. டோன்ட் எம்பாரஸ் மீ பை ஆஸ்கிங் மோர் அபௌட் திஸ். சார். ஃபைன். ஓகே சார். வணக்கம். வணக்கம். தனி காவலில் வைக்கப்பட்டிருக்கும் தீவிரவாதி முகமது அலியின் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியது. சிறப்பு காவல் படையினரால் அதிரடி தாக்குதல் மூலம் கைது செய்யப்பட்டு தனி காவலில் வைக்கப்பட்டிருக்கும் முகமது அலியின் வழக்கு பற்றிய குற்றப்பத்திரிகையை வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டார். முகமது அலியை சிறப்பு காவலில் வைத்திருக்கும் சிறைத்துறை ஐஜி மாணிக்கவேலிடம் கைதியின் பாதுகாப்பு பற்றி கேட்டபோது, முகமது அலி எவ்வளவு பயங்கரமான தீவிரவாதம் எங்களுக்கு தெரியும். அதனால ஸ்பெஷல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட கன்சல்ட் பண்ணி ஃபைனல் டிசிஷன். சார், போன தடவை ஒரு ஐஜி இப்படித்தான் உங்களை மாதிரி பேட்டி கொடுத்தாரு. ஆனா அவனோட பேசி பக்காவா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சார், அவனை வச்சிருக்க ஸ்பெஷல் ஜெயில் எங்க சார் இருக்கு? நோ, இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நோ, முகமது அலி கொட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அவனை எப்படியாவது மீட் பண்ணி ஆகணும். எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. விசாரணையில் அவன் என்ன சார் சொன்னா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. என்கொயரி முடிஞ்சு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றப்போ உங்களுக்கு எல்லா தகவலும். ப்ளீஸ் சார், அவனை இந்த ஜெயில தான் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது சார். அதான் இல்லன்னு சொல்றேன்ல.